ஐயா, உள்ளுணர்வுகளின் முக்கியத்துவங்கள் என்ன? அதை எப்படி மேம்படுத்துவது? உள்ளுணர்வோட அவசியத்தை தெரிஞ்சிட்டதுக்கப்புறம் தான் அது நமக்கு வேணுமா வேணாமான்னு அதை இன்க்ரீஸ் பண்ணுறதோ இல்லை ஃபஸ்ட்டு அது இருக்கான்னு தெரியணும். ஸோ அந்த மாதிரி பல பேர்த்துக்கு அதெல்லாம் கிடையாது. நிறைய பேர்த்துக்கு, சராசரி மக்களுக்கு சரி, ஆரம்பத்தில் இறைவனே கதின்னு வர இந்த மாதிரி சில பேர்த்துக்கும் உள்ளுணர்வுங்கிறது இருக்க. உள்ளுணர்வுங்கிறது நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அந்த வார்த்தை கொஞ்சம் பிரித்து பார்த்தேன்னா, உள்ளுணர்வு அப்படிங்கும்போது சம்திங் பியாண்ட் மைண்ட், மனசை தாண்டி கொஞ்சம் இருக்குது. அப்போ எந்த அர்த்தத்தை நம்ம பயன்படுத்துவோம்? மனிதர்கள் ரெண்டு விதமாக வேஷம் போடுறாங்க. வெளி நல்லவங்களா, உள்ள அவங்களாவே. அவங்க கெட்டதாக இருக்குது, வெளியே அதை காமிச்சிக்கல, நல்லவங்களாக காமிச்சிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது யார் தான் உள்ள உலகத்தில் இருக்கானோ அவன் கிட்ட போகும்போதே நீ வெளியே என்ன வேணால் நாடகம் போட்டுக்கலாம், அவங்க உள்ளே பார்க்குறாங்க. எனக்கு உள்ளுணர்வு சொல்லுது இவங்க அந்த மாதிரி இல்லை. அதான் அப்படி தானே, உள்ளே அவனுக்கு அவன் உள்ளுலகத்துக்கு போனால் தானே அவனோட தன்மையை புரிஞ்சு அவங்க ரியாக்ஷன் இப்படி இருக்காது, வேறு மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு அப்போ தான் புரியும் உள்ளுணர்வுங்கிறது. அது மட்டும் இல்லை, உள்ள உண்மையாக போகணும்னு நினைக்கிறவங்களும் சரி, இறைவன்கிட்டையும் சரி, உள்ளே போகணும்னு நினைக்கிறவங்களும் சரி, ஒரே சாவி தான் இருக்கு, பணிவு. அந்த பணிவோட இன்னொரு வெளிப்பாடு கருணை. இந்த ரெண்டு இல்லைன்னா சராசரி வாழ்க்கை நல்லா வாழ முடியாது. ஆன்மீகத்தில் வேலையே இல்லை. ஆன்மீக பாதையில் சகல ஜீவராசிகள் மேலேயே அது காட்டும். அப்படி அது நடந்தால் மட்டும்தான் நீ உள்ளுணர்வுக்கு இருக்கிற இடம், அந்த உள்ளுலகத்துக்குள்ள இறைவன் நடி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீ அடிக்கடி அதுக்குள்ள நீ போக 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 தான் உள்ளுலகத்துக்குள்ள போனாதானே அந்த பேருக்கே ஏற்ற மாதிரி உள்ள இருக்கிற உணர்வுகளில் உனக்கு புரிய வரும். இங்கிலீஷ்லேயும் எடுத்துக்கோ, அது இன்டியூஷன் தான். வெளியே டியூஷன் போகிறத நிறுத்திட்டு உள்ள டியூஷன் போ அடிக்க. அப்போ தான் இன்டியூஷன் ஃபஸ்ட்டு அந்த உள்ளுணர்வுக்குள்ளே போகணுன்னாவே இப்போ சொன்னல, சகல ஜீவராசிகிட்டையும் கருணையாக இருக்கிறது. எப்போ கருணையாக இருப்பேன்? அவங்க அமைதியாக இருக்கும் போதில்ல, அவங்க நார்மலாக இருந்தாலும் சரி, உன்னை கோவப்படுத்துகிறாங்கன்னு தெரியும் போது தான் உனக்கு அது சோதனை. நாய் கூட கோவப்பட தெரியும். அமைதியாக இருக்கிறதுக்கு சூழ்நிலை கோவப்படுத்தும் போது அன்பை காட்ட தெரியாது. சூழ்நிலை கோவப்படுத்து அதை குறைச்சிட்டு போயிடும். நீ அப்படி குறைச்ச அப்படின்னா உனக்கு அதுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா? அப்படியே அப்படி செய்யணும். அதுதான் பரீட்சை, அதுதான் வளர்ச்சி. என்ன பண்ணிட்டு இருக்கிற அந்த மாதிரி வரும்போது தான் சூழ்நிலைகள் நிறுத்தி அப்போதான் உள்ளே போக முடியும். ஃபஸ்ட்டு அதை சிரமப்பட்டு செஞ்ச பல அன்பை காட்டு. அப்போ தான் உனக்கு உன்னை பிடிக்க ஆரம்பிக்கும். நீ நிறையா கஷ்டப்படுத்தினாலும் நீ அன்பை கஷ்டப்பட்டு காட்டுற அப்படின்னு 4 பேர் ஒன்று நினச்சிட்டு போட்டோம், உனக்கு உண்மையிலேயே கருணை வரும். அப்போ போகும்போது தான் உள்ளே போக முடியும். இறைவன் வான்னு கூப்பிடுவார்.
வெளியே இப்படி எரிஞ்சு எரிஞ்சு விழுந்தோன்னு வச்சுக்கோ, நார்மலாக அவங்க சூழ்நிலை இப்படி பண்ணுதுன்னு கோவப்பட்டான்னு வச்சுக்கோ, கோவப்படும் போது ஒன்று இழந்துருவோம், வைராகியம் போயிடும், உன் குணம் போயிடும், தன்மை போயிடும். கோபத்தை நிறுத்த அடக்க வைராகியம் ஜாஸ்தியாகும். உன்னால் ரொம்ப நேரம் உட்கார முடியும், ஒரு காரியத்தில் குறிக்கோளாக இருந்து அடைய முடியும். கோவப்படும் போது ஏன் அது வைராகியம் ஜாஸ்தி ஆகுது? கோவப்படாமல் இருக்கும்போது, கோவப்படும் போது ஏன் ஜாஸ்தியாக வெளிப்படுது அப்படின்னா, உன் உடம்புல இருந்து அதிகப்படியான எனர்ஜி செலவாகிற இடமே கோவத்தில் தான். அந்த ப்ரெஷர், வைராகியம் கொடுக்க வேண்டிய ப்ரெஷர், வைராகியம் அதீதமாக இருந்தால் தான் ஆன்மீகத்தில் குண்டலினியே வெளிப்படையும். வைராகியம் இல்லாதவங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. குண்டலினி எந்திரிக்காமல் ஆத்மலோகம் திறக்காது. ஆத்மலோகம் திறக்காமல் நீ முக்தி அடைய முடியாது. எங்கே இருக்கு பாரு, வெளியே நீ கோபப்பட்டு இப்படி பண்ணேன்னா எங்கே அடிக்குது ஆப்பு, புரியுது இல்லையா? இது இப்படி இருந்து நீ பழகினாதான் உள்ளே போக முடியும், வைராக்கியம் வரும். அந்த அன்பு கருணை தான், அன்பு கருணை ஒரு இறுகிய விஷயத்த கொலைய வச்சு கொடுக்கும். அப்போ தான் நீ ஸ்மூத்தாக அதுக்குள்ளே நுழைய முடியும். அன்பு இல்லை கருணை இல்லாத மொழி தான் கல் மாதிரி இருப்ப, நீயே கல் மாதிரி இருப்ப. நீ எவ்வளோ முக்குனாலும் எனக்கு கிரியா செய்ய முடியல, தவம் செய்ய முடியலன்னு சொல்கிறதுக்கு காரணம் இல்லை எனக்கு விழிப்பு வர மாட்டேங்குது, நான் தப்பு பண்ணுறேன் சொல்கிறீங்கள. நீ வெளியே வேணாம், நீங்கள் உன்னை நீ காமிச்சிக்கலாம், நான் அன்பாக இருக்கேன், சாதுவாக இருக்கேன், உள்ள நீ உனக்கே பாறையாக இருக்க. பொதுவாக அதோட தன்மை தான் தூக்கமே இல்லை. அது குழந்தைங்க அகங்காரம்லாம் நல்லா தூங்குறாங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒன்றுமே இருக்காது. உன்னோட டிஃபெக்டை சொல்கிறேன். இங்கே லூஸ் ஆகி அவ்வளோ வெயிட்லெஸ் ஆகணும். இப்போ உள்ளே போகிறதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாக கிடைக்கும். உள்ளே போனதுக்கப்புறம் வெளியே மனிதர்கள்கிட்ட மட்டும் கிடையாது, அவங்க வேற ஓடிட்டுருக்கு அவங்க மைண்டில், இவங்க இப்படி அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அதை மட்டும் சொல்லாது உள்ளுணர்வில், அந்த இடத்துல என்ன நடக்குது, இயற்கையில் என்ன நடக்குது, எல்லாம் சகலமும் அண்டத்தில் இருக்கிறது தான் பிண்டத்தில் இருக்குது. அண்டத்தில் மனிதர்கள் மட்டுமா இருக்காங்க, மரம் செடி கொடி ஜீவராசிகள், இயற்கை பஞ்சபூதங்கள், அதோட தன்மை உள்ளேயே கிரகிக்க ஆரம்பிக்கும். இது இப்படி இருக்க போகுது, இப்படி இருக்கு. இதெல்லாம் நடக்கணுமா? உள்ளுணர்வு நிறையா வரணுமா? இந்த மாதிரி உள்ளுணர்வு வேணுமா வேண்டாமா? அப்போ வெளியே நீ அப்படி இருக்க. அகங்காரம் மற்ற ஜீவராசிகள் இப்படி மதிக்கிற தன்மை இருந்ததுன்னு வச்சுக்கோ, ஆத்மலோகத்துக்கு பெரிய கருங்கல் சொரிச்சு நீங்களே கட்டிடுவீங்க. ஏற்கனவே கட்டி தான் வச்சிருக்கீங்க. அப்படி உள்ள போனாதான் அதோட முக்கியத்துவம் தெரியுதில்ல. 4 பேர் நமக்கு சொல்ல வேண்டியதில்லை, அவங்க என்ன வேணால் நடிச்சுக்கலாம் நம்மக்கிட்ட. அப்படியா சரி சரின்னு தலையாட்டிட்டு அவன் உள்ளதான் நமக்கு தெரியுதே, கண்ணாடி மாதிரி. அதோட முக்கியத்துவம் இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு கேட்டிங்கல்ல, அதில் தானே. நீ எதுக்கு வாயை திறந்து பேச? நீ வாயை திறந்து உன்னை பற்றி என்ன வேணால் பில்டப் பண்ணிக்கலாம். சரி சரின்னு தலையாட்டிட்டு இது இப்படி தான் இருக்குது, வெளியே எவ்வளோ வேணால் பேசிக்கலாம், சூழ்நிலைகள் இப்படி இருக்குன்னு, அது இப்படி தான் இருக்குங்கிறது இங்கேயே உணர்த்தப்பட்டுடும். சரி அதனால் என்ன, போராட வேண்டியதில்லை அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. இவங்க இப்படி தான் தெரிஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு நாம் அதிகமாக செலவு பண்ண வேண்டியதில்லை, நம்ம ஒதுங்கிக்கலாம். அந்த உணர்வு இல்லை அப்படின்னா அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கே நீ பல வருஷம் செலவு பண்ணணும். அந்த இடத்த புரிஞ்சுக்கிறதுக்கு, ஒரு பொருளை புரிஞ்சுக்கிறதுக்கு. உள்ளுணர்வு அதிகமாக எல்லாத்தையும் சுலபமாக புரிஞ்சுக்கிற தன்மை. அப்போ என்ன செய்யணும்? கருணையாக இருக்கணும். எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் பணிவாக இருக்கணும். பணிவாக எப்பவுமே நீங்கள் இங்கே வரீங்க, பணிவாக இருக்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிறீங்க. உண்மையான பணிவு உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்களையோ உயர்ந்தவங்களையோ பார்த்தா நீங்கள் கொடுத்து பழக்கிறீங்க. அது உண்மையான பணிவே கிடையாது.
அது ரியல் பணிவு, நீ வளர்த்துற பணிவு, நீ உன்னை வளர்ச்சி கொண்டு போகிற பணிவு நீ தாழ்ந்தவங்க கிட்ட காட்டுறதுல தான் இருக்கு. நீங்கள் என்ன நினச்சிக்கிங்க, தாழ்ந்தவன் ஏறி மிதிச்சுட்டு போயிடுவாங்க காட்டினா? வெளியில் அப்படி தானே சொல்வீங்க. வேலைக்காரங்க கிட்ட வேலைக்கார மாதிரி நடத்தணுங்க. வேலை வாங்கிக்கலாம் வெளியே, வேலை தானே வெளியே தானே இருக்குது. உள்ள வேலை நடக்கணும். நீ உள்ள வேலைக்கு தானே வந்திருக்கீங்க. உள்ள வேலை நடக்கணும்னா வேலையால் கூட தாழ்ந்தவங்களை கூட அன்பாக நடத்தினா மட்டும்தான் இங்கே இருதயம் மலரும். இருதயம் மலராமல் ஆத்மா அது மேலே அமராதம்மா. புரிஞ்சுக்கிட்டியா? ஐயா, மேல் விழிப்பு நிலையில் மற்றும் கீழ் விழிப்பு நிலையில் இருப்பவர்களின் குணாதிசயங்கள் என்ன? ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸ் நீ படிக்கும்போதும் லோவர் ஸ்டாண்டர்ட்ஸ் படிக்கும்போதும் வாட் டைப் ஆஃப் நாலேஜ் யூ வில் கேரி? யுவர் விஷன் இஸ் வெரி லெஸ். லோவர் ஸ்டாண்டர்ட்ஸ் படிக்கும்போது, ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸ் படிக்கும்போது யுவர் விஷன் இஸ் வெரி எக்ஸ்பேண்டட். அது மட்டும் இல்லை, நீங்களே சொல்கிறீங்களே லோவர் கான்ஷியஸில் இருக்கணும், கீழ்த்தரமாக நீ பேசுகிறது இல்லையா அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்களுக்குள்ளேயே இருக்கிறது பதில் புழக்கத்தில் தான் வச்சுருக்கீங்க. ஆராய்க்கு நேரம் இல்லை, பிஸியாக இருக்கீங்க. நீங்கள் தானே சொல்கிறீங்க கீழ்த்தரமாக இருக்குது நீ யோசிக்கிறது, நீ பண்ணுறது கீழ்த்தரமாக இல்லையா அப்படின்னு. அதுலேயே இருக்குல்ல, கீழ்த்தரமாக இருக்குது அப்படின்னா லோவர் கான்ஷியஸ் கீழ்த்தரமாக தான் இருக்கும். நீங்களே சொல்கிறீங்க, ஆஹா அந்த மனிதனை பாரு மேம்பட்டவனாக இருக்கான். அந்த வார்த்தையே கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுங்க. அப்போ என்ன இருக்கு? மேம்பட்ட குணங்கள் உங்களுக்கு தெரியும், மேம்பட்டவனா இருக்கான்ப்பா. இப்போ என்ன வெளிப்படுது? அங்கே கீழ்த்தரமானால் அதை நான் டிஃபைன் பண்ண வேண்டியதில்லை. டிஃபைன் பண்ணுமா? என்னென்ன விஷயங்கள் தேவையில்லாமல் கேட்டுக்கிட்டு தான் வருங்கிறது தெரியும்ல. கீழ்த்தரத்துக்குள்ளே மேம்பட்டதுக்குள்ளே 4 பேர் நல்லா இருக்குன்னு நினச்சவன தான் பார்த்தோம். மேம்பட்ட மனுஷன் தான். கீழ்த்தரமான என்ன இருக்குங்கிறது புரியலைங்க. கீழ்த்தரமானது தான் எல்லாமே இருக்கு. எவனை பார்த்து எந்த மாதிரி செய்கை செஞ்சா அவனை சொல்லுவீங்க கீழ்த்தரமாக அப்படின்னு? கேவலமாக ஒருத்தனை அவன் கெட்டு போகிறன்னு நினைக்கிறது, அசிங்கமான விஷயங்கள் பேசுறது, தேவையில்லாமல் யோசிக்கிறது, இன்னொரு அலைஞ்சரணம் பண்ணுறது, தான் நிற்கிறது, எல்லாது கீழ்த்தரமானதுக்குள்ள பொறாமை, பொய், துரோகங்கள் எத்தனை கொஞ்சம் நெஞ்சமாக அதுக்குள்ள இருக்கு. அழிச்சிடுறது. மேம்பட்ட இடத்துல உண்மை, துரோகத்துக்கு பதில் தியாகம், சுயத்துக்கு பதில் போதுனா. நான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறத விட இன்னொரு நல்லா இருக்குன்னு நினைக்கிறது, அழிக்கணும்னு நினைக்கிறத விட வாழ வைக்கணும் காக்கணும்னு நினைக்கிறது, அதானே இருக்குங்கலாம். இதுதான் இந்த 2 ஹையர் கான்ஷியஸ்லையும் லோவர் கான்ஷியஸ்லையும் இருக்கிற வித்தியாசம். நீங்கள் ஹையர் கான்ஷியஸ் தான் இறைநிலை நினச்சிக்க வேண்டாம், காட் கான்ஷியஸ் தான் இறைநிலை. இந்த 2க்கு இதுதான் வித்தியாசம். ஐயா, நம்மால் தவத்தை நீண்ட நேரம் ஏன் செய்ய முடியவில்லை? தடைகள் ஏன் ஏற்படுகிறது? ஆர்வம் இல்லாதனால. ஆர்வம் இருந்தால் எதையும் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. எவ்வளோ செஞ்சாலும் போர் அடிக்காது, இப்படியும் சொல்லலாம். இன்னொன்று, அது புரியல, அதனால் செய்ய முடியல. என்ன செய்யறதுன்னு தெரியல, அதனால் அதையவே செஞ்சுட்டு. ஆனால் அதை அதிகமாகவும் செய்ய முடியும். என்ன செய்யறதுன்னு தெரியலன்னா அதை அதிகமாக செய்ய முடியாதுல்ல. இது சொன்னாலும் புரியல இந்த விளக்கம் உங்களுக்கு. உங்களுக்கு நீண்ட நாளும் பழக்கம் ஒன்று அதிகமாக இருக்குன்னா அது உனக்கு புரியல, அது கூட இருக்கு. அடிக்கடி உங்களுக்கு சொல்கிறது தான், ஒரு புஸ்தகத்தில் ஒரு பக்கம் நடுவில் புரியலன்னு என்ன செய்வேன்? திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே இருப்பேன், புரியிற வரைக்கும் படிப்பேன். அப்போது
இங்கே இருக்கிற ஒவ்வொரு உன்னோட பழக்கங்களாகட்டும், எந்த விஷயமாக இருந்தாகட்டும், திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே இருக்குன்னா உனக்கு அது புரியல. அது திரும்ப திரும்ப நிகழ்ந்துக்கிட்டே இருக்கு. அது புரிஞ்சிடும்போது விட்டுருவ. அந்த மாதிரி உனக்கு எப்போ அது புரியுதோ தவம் இப்போ உனக்கு நீண்ட நேரம் நடக்கலை, ஆனால் நீ முயற்சி பண்ணிகிட்டு இருக்க. உனக்கு அது புரியும் போது, இதுக்குள்ள எதை புரியும் போது, இந்த உலக விஷயங்கள் அதிகமாக என்ன, இதுக்கு இடைஞ்சல் என்ன, வெளியே இருக்கிற ஆர்வங்கள், இதெல்லாம் அது விஷயங்கள். ஆர்வம் என்ன, நீ அதிகமாக ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கிறத விட எதை நீ வெளியே செஞ்சுக்கிட்டு இருக்கியோ, தவத்தை கெடுக்கிறது எதுவோ, அதெல்லாம் புரிஞ்சும்போது அது ட்ராப் ஆகணும். அங்கே ட்ராப் ஆகும்போது உள்ள மெய் மேலே ஆர்வம் வரும். முதல்ல தவத்தை செய்ய முடியலையேங்கும் போது ஒரு ஃப்ளாட்டாக இருக்குது அந்த கொஷின். நான் பைக் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா என் டெஸ்டினேஷனை ஃபிக்ஸ் பண்ணாதானே நான் பைக் எடுத்துகிட்டோம் என் பயணத்தையும் ஆரம்பிக்க முடியும். என்னால் பைக் எடுத்துகிட்டு எங்கேயும் போக முடியல, பைக் எடுத்துகிட்டு எங்கேயும் போக முடியல அப்படின்னா டெஸ்டினேஷனை ஃபிக்ஸ் பண்ணுற முதல்ல தானே சொல்ல முடியும். இப்போ தவத்தை பண்ண முடியலைங்கிறத நீ அதான் சொல்கிறது. என்னால் பயணிக்கவே முடியல. எங்கே பயணிக்கணும்னு போல தீர்மானி. அதுக்கப்புறம் நீ ஆட்டோமேட்டிக்காக போயிடுவ. வண்டி இங்கே எடுத்து அங்கே தான் போய் நிற்கும். நடுவில் எங்கேயாவது அப்போ பிரேக் இருந்தாலும் அங்கே தானே போய் நிற்கும். அப்போது வெளியே இருக்கிற விஷயங்கள் எது பழகிய பழக்கத்தில் பற்றி வச்சுருக்கிறியோ, பற்றுகளாகட்டும் ஆசைகளாகட்டும், அது ஏன் புரியல. அது புரியும் போது, அது மேலே இருக்கிற ஆர்வம் குறையும் போது, உள்ள ஆர்வம் இறைவன் பக்கம் வரும்போது உனக்கே தெரியாமல் டெஸ்டினேஷன் ஃபிக்ஸ் பண்ணுவேன். சும்மா தவத்தை பண்ணணும் அப்படின்னு வைக்காமல் 4 பேர் பண்ணுறாங்க நானும் பண்ணணும்னு நினச்சா இந்த மாதிரி தான் கொஷின் வரும். நான் இறைவன் அடையிறதுக்கு நிறையா தடங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டால் அது வேற, அதுதான் ப்ராப்பரான விஷயம். ஏன்னா தொடர்ச்சியாக நான் இறைவன் மேலே கவனத்தை செலுத்த முடியல அப்படின்னு கேட்கணும். அப்படிதான் இருந்திருக்கணும். தவம் என்னால் செய்ய முடியலன்னா முதல்ல யாரை தேடன்னு முடிவு பண்ணு, எதுக்காக தவம் பண்ணுறேன்னு முடிவு பண்ணு. அப்போ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நான் இறைவனுக்காக பண்ணுறேன்னா 2 கட்டி இருக்குதா, இறைவனுக்காக பண்ணுறேன்னு இறைவனையே தீர்க்கமாக உள்ள நினச்சிக்கிட்டு டெஸ்டினேஷனை ஃபிக்ஸ் பண்ணி போயிடுவேன். இல்லை உலக விஷயங்களில் ஏதோ உனக்கு வேணும் அதை காண முடியும், அதுலேயே கொஞ்சிட்டு இருந்தால் போயிடுவேன். இந்த 2ல் ஏதாவது டெஸ்டினேஷன் ஃபிக்ஸ் பண்ணலன்னா காண முடியும், உட்காந்து தூங்கலாம். தானே செய்ய முடியும். வேறு ஒன்றும் நடக்காது. இல்லாட்டி செய்ய போர் அடிக்கும். அதான் உட்கார முடியலன்னு சொல்கிறது. ரொம்ப நேரம் உட்கார முடியல. ஐயா, கர்மாதான் நாம் பிறப்பெடுக்க காரணம் என்றால் ஆதியில் கர்மா என்ற ஒன்று இல்லையே. கர்மாவின் ஆதி எது? எந்த கணம் கர்மா தோன்றுகிறது? ஆதியில் கர்மா இல்லைன்னு நம்ம பார்த்துட்டு தான் சொல்லணும். செயல் இருக்கிற வரைக்கும் ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்க தான் இருக்கும். எதிர் செயல் இருக்கும். அப்போது செயல் இல்லாதப்போ தான், இல்லை செயல் இல்லாத இடத்துல தான் கர்மா இல்லைன்னு சொல்லணும். ஆதினா ஆதியிலேயும் முன்னோர்கள் வாழ்ந்தாங்க, அப்படி இருக்குல்ல. இப்போ அந்த கேள்வி எப்படி திருத்தி கேட்கணும் அப்படின்னா, கர்மா தான் பிறப்பெடுக்கிறதுக்கு காரணம் அப்படின்னா என்னோட முதல் பிறப்புக்கு முன்னாடி நான் கர்மா செஞ்சுருக்க மாட்டேன். இதுதான் எனக்கு முதல் பிறவி அப்படின்னா அதுக்கு முன்னாடியே எனக்கு கர்மா இருக்காது. அப்படி தானே? அப்போ எப்படி நான் பிறப்பெடுத்திருக்க முடியும்? கர்மா தான் பிறப்புக்கு காரணமாக இருக்குது உங்கள் கேள்விப்படி. அப்போ என்னோட முதல் பிறப்பு இதுதான் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே எனக்கு கர்மா இல்லை. அப்புறம் எப்படி நான் பிறந்திருப்பேன்? அப்படிதானே வரணும் கேள்வி. அதுக்கு தான் சொல்கிறது, இந்த ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது,
சும்மா கண்டதெல்லாம் கேட்க வேண்டியது, கண்டதெல்லாம் பண்ண வேண்டியது, சொல்கிறது யார் சொன்னாலும் கேட்டுக்கிட்டு பேசினா இரவல் அறிவு என்ன பண்ண முடியும்? சொந்த அறிவு யோசி. தவம் அதுக்கு தான் செய்கிறது. யோசிக்கணும். யோசித்து இது உண்மையா இருக்கா ஆராயணும். கர்மா தான் பிறப்பெடுக்க காரணமா? கர்மா தான் பிறப்பெடுக்க காரணமா? சரி, கர்மா தான் பிறப்பெடுக்க காரணம் ஒரு வகையில். எப்படி ஒரு வகையில்? நீ பிறந்ததுக்கப்புறம் போன பிறவியிலிருந்து இந்த பிறவிக்கு வந்தது கர்மா காரணம். எப்படி? ஆதியில் நீ பிறக்கிறதுக்கு உன்னை தூண்டுனது, உள்ள இருந்து உன்னை தூண்டுறது உன்னோட ஆசை. எத்தனையோ பேர் இன்னொன்னு சொல்லியிருக்காங்க, ஆசைதான் பிறப்பெடுக்க காரணம்னு. கர்மா தான் பிறப்பெடுக்கிறதுக்கு காரணம்னு கேள்விப்படுறேன். இது ரெண்டுல எது உண்மைன்னு ஆராயணும். உள்ள உங்க வீட்டில் டிவியே இல்லை, அந்த எண்ணமும் உனக்கு இல்லை. பக்கத்து வீட்டில் ஒருத்தன் டிவி வாங்கி மாட்டிட்டு கூப்பிட்டு காட்டுறான், பாரு நான் புதுசாக ஒரு எல்இடி டிவி வாங்கியிருக்கிறேன், எல்சிடி டிவி வாங்கியிருக்கேன். இங்கே வந்துடுச்சு. இந்த மாதிரி தான் உனக்கு ஒவ்வொரு ஆசை வந்ததுக்கப்புறம் நீ அதுக்கான செயல்பட ஆரம்பிக்கிற. அதுக்கு முன்னாடி எதுவும் இல்லை, இங்கே வந்தோடனே நீ செயல்பட ஆரம்பிச்சிட்ட. அதுக்காக அப்படி பிறவி உருவாயிடுச்சு. அந்த பிறவிக்கு, அந்த செயலுக்காக, அதை அடையணும்னு போகிறதுக்காக நீ சில பல வேலைகள்லாம் செய்கிற. அது எத்தனை பேர் துன்புறுச்சு? அந்த செயலில் நீ முடிவு பெறதுக்குள்ளே, அந்த செயலை நீ அச்சீவ் பண்ணுறதுக்குள்ளே, அந்த செயல் செஞ்சு முடிச்சு உனக்கு வேணுங்கிறது கிடைக்கிறதுக்குள்ளே போகிற போக்கில் எத்தனை ஜீவராசிகளை காயப்படுத்தினியோ, எத்தனை மனிதர்களை காயப்படுத்தினியோ அதெல்லாம் தெரியாது. அது தர்மத்தின்படி போனியோ, அதர்மத்தின் போனியோ அதெல்லாம் தெரியாது. அது எல்லாமே அந்த ஒரு உனக்கு தேவை அந்த ஒரு செயலை அச்சீவ் பண்ணிட்டு போகிறதுக்குள்ள எத்தனை பேருக்கு நீ போயிருப்பேங்கிறது ஆசையில் இருக்கிற வேகத்தில் தெரியாது. காமாய் உட்காரும்போது தான் தெரியும். எப்போ காமாய் நீ உட்காருவ? காமாகிறதுக்கே ஆயிடும் பிறவி முடிவில் இறப்பு படுக்கையில் தான் போடும்போது தான் பழச ஞாபகம் வரும். அப்புறம் அவங்களாம் கூப்பிடுவோம், அனுப்பி கேட்குறேன் அப்படின்னு. அப்பவும் கொஞ்சம் தான் ஞாபகம் வரும். இதிலிருந்து உடம்புட்டு வெளியே போய் இப்போ அந்த பிரேதாத்மா அதை சுற்றும் போது தான் இன்னி நிறையா ஞாபகம் வருது. அதுக்கு என்னென்ன பண்ணோங்கிறது எல்லாம் வெளியே வர. ஃபுல் காமம். பேசுறதுக்கு ஆளுகள், இங்கே பேசுறதுக்கு ஆள் இருக்குது, டிவி இருக்குது, என்னென்னமோ இருக்குது, எல்லாம் வெளியே போனால் எல்லாம் டோட்டல் காம். அப்போ அதுக்கு அடுத்து அதுக்கு ஞாபகம் வருது. அதுக்கு பிராய்ச்சித்தம் பண்ணால் வந்துக்கிட்டே தான் இருக்கும். புரிஞ்சிருச்சா? எப்படி ஆசையினால் பிறப்புருவாகி அந்த ஆசை அடைய போகிற வழியில் என்னென்ன கர்மங்கள் நடந்ததோ, எத்தனை பேர்த்த காயப்படுத்தினியோ அதுக்காக அடுத்து புரியுதா? போன பிறவியிலிருந்து இந்த பிறவி வர்றதுக்கு கர்மா காரணமாக இருக்கும். ஆனால் இந்த பிறவியில் நீங்கள் என்ன அவ்வளோ ஆசை இருக்கு? அந்த ஒன்றா இருக்குது, ஏகப்பட்டது இருக்குது. அது எல்லாம் பண்ணுறதுக்காக நீ என்னென்ன விஷயங்கள் செய்கிறியோ, அதில் அவன் மறைவதில் என்னென்ன கர்மங்கள் ஆட் ஆகுதோ, என்னென்ன செய்தி, எத்தனை பேர்த்த காயப்படுத்துறியோ, என்னென்ன ஆட் ஆகுதோ அதெல்லாம் அடுத்து கொண்டு போயிட்டே இருக்கும். அதுக்காக தான் சொல்லப்பட்டது, ஆசை இல்லாமல் இருக்கும்போது தான் உன் கர்மத்தை குறைக்க ஆரம்பிப்ப. அப்போ ஆசை இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? பற்று அறுக்கணும், துறவாகணும். இந்த சைக்கிள் ப்ராசஸ் நிற்கிறதுக்கு இல்லை நிறுத்தலை நான் போகிறேன்னா அப்படியே அவங்க இஷ்டத்துக்கு போயிட்டு. ஐயா, ஆன்மீகத்தில் பயணிக்கும் போது நமக்கு அறிவாக தெரிந்த விஷயங்கள் செயலுக்கு வருவதில் ஏன் தாமதமாகிறது? இன்சஃபிஷியன்ட் ஆஃப் பேஷன்ஸ். ஆன்மீகத்தில் மட்டும் ஏன் போயிட்டாது? சராசரி லைஃப்லேயே காத்திருக்கிற தன்மை இல்லை, எல்லாம் வேகமாக வேணும். எல்லாம் வெளியே மட்டும் தானே இருக்கு, உடனே நடக்கும்.
சாதாரணமாக சாப்பாடு அடுப்பில் வச்சிங்கன்னா தயாராக 1/2 மணி நேரம் ஆகுது. அதுவும் ஃபாஸ்ட், இன்னி ஃபாஸ்ட். அதுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து அப்படியும் போயிடும். அதுக்கு ஒரு கால இடைவெளி தேவையில்லை. அது வரைக்கும் நீ காத்திருக்கணும். இல்லை மாட்டேன் இப்படியே சொன்ன என்ன செய்ய முடியும்? அறிவாக இருக்கிறது இமேஜினேஷனில் ஃபாஸ்ட்டாக வந்துருச்சுப்பா. இந்த கான்ஷியஸ்னஸ் வர்றதுக்கு இட் வில் டேக் டைம். யூ ஷுட் வெயிட். யூ ஷுட் நாட் ஒன்லி வெயிட். அறிவாக இருக்கிறத யூ ஷுட் டேக் இட். யூ ஷுட் நோ த டெக்னிக்ஸ், how to develop. You should develop into the higher conscious slowly, and you should wait slowly with patience. Then only it will get the form in the present consciousness. தானே உண்மை. அறிவாக இருக்குது. இப்போ அது விதார்த்தமாக சொல்கிறேன், இதை புரியுற மாதிரினா ஒரு மேனுவல் சம்திங். நீங்கள் இப்போது லேடிஸ் நீ இருக்க அப்படின்னா சமையல் குறிப்பாக புஸ்தகத்தில் படிச்சுட்டேன். அதை படிச்சுட்டு கற்பனையாக இமேஜின் பண்ணுவியா ஃபஸ்ட். இது இப்படி இப்படி போடணும், இப்படி போடணும், இப்படி பண்ணால் தான் அது அப்படி இருக்கும். இது வந்து அளவில் அவங்க சொல்லிட்டாங்க, பேப்பரில் இருக்குது. நீ கற்பனையில் அதை செஞ்சு பார்த்துடுவேன். அதை செஞ்சு பார்த்ததுக்கப்புறம் தான் இங்கே சரியா அது நிகழவே ஆரம்பிக்குது. சரியா அதுக்கு முன்னாடி தப்பா அங்கே உடனே எடுத்து இங்கே அப்ளை பண்ணுறதுக்கு முடியாது. டைம் பிடிக்கும் சரியாகிறதுக்கு. இது சமையல் குறிப்புக்கு மட்டும் இப்போ புரியறதுக்காக சொல்கிறேன். உன் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வும் சரியாக நடக்கணும்னா மகான்கள் குருமார்கள்லாம் இந்த சமையல் குறிப்பு புஸ்தகம் மாதிரி தர்ம புஸ்தகங்கள்னு ஒன்று கொடுத்துட்டாங்க. நீ இப்படி நடந்தால் தான் தம்பி இப்படி நடக்கும்னு. அதை படித்த வேகத்துக்கு நடக்காது. அதை எடுத்து வாங்கி வச்சு உள்ளே பொருத்தி சமையல் குறிப்புக்கு எப்படி இமேஜின் பண்ணியோ அந்த மாதிரி தவத்தில் உட்காந்து ஆடி ஆழத்துக்கு போய் நீ இப்படி நடந்துக்கணும், தர்மத்தின் படி இருக்கணும், கருணையாக இருக்கணும், ஜீவகாரின் படி இருக்கணும் அப்படின்னு உள்ள அதை சொல்ல தான் வாழ்க்கையில் அதை பிரதிபலிக்க ஆரம்பிக்கும். படித்த வேகத்தில் வந்துடுமா? அது காலேஜ்லேயே 3 வருஷம் படித்து முடிச்சு டிகிரி கொடுத்தோன்னே கம்பெனியில் ஏன் வேலைக்கு உடனே எடுக்கிறதில்ல? ஃப்ரெஷர்னு புதுசாக ஒரு பேர் வைக்கிறான். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா அவன் வெயிட் பண்ணுங்கிற சம்பளம் குறைய வேன் கொடுக்குறான். அவங்ககிட்ட அந்த கிளாரிட்டியோ இந்த ஷார்ப்னஸ் இன் தியர் ஜாப் இதெல்லாம் இருக்காது. கூட எக்ஸ்பீரியன்ஸ், அந்த கால காத்திருப்பு, அந்த கால இடைவெளி, அந்த காத்திருந்ததுக்கு அப்புறம் தான் படித்தது நடைமுறைக்கு வந்ததுக்கப்புறம் அவன் சரியாக செயல் செய்கிறவன் அவனுக்கு மட்டும் சம்பளம் ஜாஸ்தி. அப்போ அறிவிலிருந்து நடைமுறைக்கு வர்றதுக்கு நான் காத்திருக்க மறுக்கிறேன்னா நான் அவனை ஃபேக்டை நீ லூஸ் பண்ணுற. இப்படி தான் அது நடந்தாகணும், வேகமாக நடக்கணும்னு நினச்சேன்னா அது அறியாமைப்பா, அது முட்டாள்தனமான செயல். நீ முட்டாளாக இருக்க. அது நடக்கவே நடக்காது. எப்படி நடந்தாலும் அப்படி நீ வேகமாக நடத்தணும்னு நினச்ச அப்படின்னா அந்த பிஸ்னஸையும் உதாரணம் காட்டணும். படித்து முடிச்சுன்னா பிஸ்னஸ் மேன் ஆகலான்னு அவன் முயற்சி பண்ணான்னா பல கோடி லாஸ் பண்ணிவிடும். லாஸ் ஆகிறதுக்கு தயாராக இருக்கேன்னா உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணு. ஆன்மீகத்துலேயும் சரி எதுலேயும் நீ ஜெயிக்கணும்னு அப்படிங்கிற எண்ணம் இருந்ததுன்னா காத்துரு. அந்த உள்ளுக்குள்ளே அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். முதல்ல எதையாக இருந்தாலும் நீ எதை வாங்கிட்டியோ நான் சொல்கிறத அப்படியே எடுத்துக்காமல் உள்ளே போட்டு மகான்கள் சொன்னது எல்லாத்தையும் வாங்கி உள்ளே போட்டு முதல்ல அதை அழகாக அந்த கால இடைவெளியில் காத்திருந்து அதில் உனக்குள்ளே விருத்தி பண்ணு. இப்போ நடைமுறைக்கு நீ முயற்சி பண்ணாமையே வித்தவுட் ஆஸ் யூ சேயிங் எஃபர்ட்லெஸ் இட் வில் பி appear in this world, in this consciousness. இந்த ரூலை ஃபாலோ பண்ணலன்னா அப்போ ஒன்றும் செய்ய முடியாது. ஐயா, மனம்தான் எண்ணம் உருவாக காரணம் என்றால் நம் மனதை இயக்கி ஆன்மீக சிந்தனை தோன்ற காரணமாக இருப்பது எது? ஆன்மீக சிந்தனை வர்றதுக்கு காரணமாக இருக்கிறது ஆன்மா. எங்கெங்கே போனால் என்னென்ன எண்ணம் வருங்கிறது இயல்பாகவே தெரியும். சாப்பிட்றதுக்கு ஒரு கடைக்கு போய் உட்காந்திங்கன்னா அங்கே சாப்பிட்ற எண்ணம் தான் வரும். அங்கே போய் சும்மா உட்காந்தாலும் சாப்பிட்லாமா ஒரு எண்ணம் தானாக வந்துடும். அங்கே சாப்பிட்றவங்களாம் பார்க்கும்போது சாப்பிட்லாமான்னு எண்ணம் வரும்.
ஷாப்பிங் கூட ஒருத்தரோட போகிறீங்க, இப்போ இந்த காலத்து சம்மந்தம் தான் உங்களுக்கு தெரியும், சும்மா வாங்கப்பான்னு கூப்பிட்டு போகிறீங்க, அங்கே போனால் அந்த எண்ணம் தானோ இது நம்ம வாங்கலாமா? ஒரு மனிதர் இப்படிப்பட்ட குணதர்சிகள் வச்சுட்டு இருக்கிறாங்கன்னா அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு தெரியாமல் அந்த எண்ணம் வரும். அந்த பிஸ்னஸ் பண்ண ஒரு ஆம்பிஷியஸாக இருக்காங்கன்னா அந்த எண்ணம் தானே வரும். இல்லை ரொம்ப கிளியராக அமைதியாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட இருக்கும்போது அடடா இப்படி அமைதியாக இருந்தால் நல்லா இருக்குமே. அந்த மாதிரி மனம், நீ மனதோடு இருக்கிற வரைக்கும் ஆசைகள் சம்மந்தமான எண்ணங்களும் உற்பத்தி பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். மனிதர்களோட மற்ற இடங்கள்ல இருக்கும்போது ஏற்படுற விளைவு நீ மனசோடு இருக்கும்போது இந்த விளைவுகளை ஏற்படும். எப்போ பொதுவாக ஆன்மீக சிந்தனை வர ஆரம்பிக்குது அப்படின்னா நீ அந்தந்த இடங்களை கடந்து போகும்போது, தாண்டி போகும்போது. எப்போ மனசு தாண்டி போவேன்? மனசுக்கிட்ட வெறுப்பு உண்டாயிடுச்சுன்னா, ஒரு மனிதர்கிட்ட வெறுப்பு உண்டாயிடுச்சுன்னா அந்த மனிதர்களை தாண்டி போகிறோம். ஒன்று ரெண்டு வெறுப்பில் இல்லை, கம்ப்ளீட்லி அவங்களோட போர்டு, ஸ்ட்ரெஸ்டு அப்படின்னு ஆகும்போது உனக்கே தெரியாமல் நீ அந்த மனிதர்கள் கூட இருந்தாலும் அந்த மனிதர்களை விட்டு அந்த இணைப்பு தாண்டி போயிடுதில்ல. அந்த மாதிரி மனதில் இது பண்ண 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 பல பிறவிகள் தாண்டி மனதோடு இருந்து பாரப்பட்டு அதுக்கப்புறம் அதை தாண்டி உனக்குள்ளேயே கொஞ்சம் ஹிருதய எல்லையத்துக்கு போகும்போது தான் அந்த மனிதம்ங்கிறதே பிறக்குது. இயற்கையான கருணையே அப்போ தான் வருது. நீ மனுஷங்கிறத அப்போ தான் ஞாபகம் வருது. இன்னொருத்தர் நீ கஷ்டப்படுறல்ல, அதை பட்டு பட்டு மனசுக்கிட்ட இருந்து மனசுக்கோடு இருக்கிற வரைக்கும் யாரை காயப்படுறதா எனக்கு தெரியாது. அந்த காயம் உச்சமானதுக்கப்புறம் நீ மனசை தாண்டி ஹிருதயத்துக்கு போகும்போது தான் நீ பார்த்து யோசிக்க ஆரம்பிப்ப. அடடா அவங்க கஷ்டப்படுறாங்களே, அதுக்கு மட்டும்லாம் தெரியாது. நீ வேகமாக இருக்கும்போதெல்லாம் ஹிருதய நிலையத்துக்கு போகும்போது தான் நம்ம பட்ட கஷ்டம் மாதிரி தான் அவங்களும் படுவாங்க அப்படிங்கிற ஒரு நிலை வருது. அந்த இடத்துக்கு போனால் அந்த மாதிரி எண்ணங்கள் வருது. அதையும் தாண்டி படிப்படியாக பல காலங்கள் போக இந்த உலகம் எப்படியுமே நம்ம நல்லது நினச்சாலும் சங்கடப்படுத்துகிறாங்க, கருணை காட்டினாலும் கஷ்டம், திட்டினாலும் கஷ்டம், எதை தொட்டதுக்கெல்லாம் கட்டுறோம். இப்படியெல்லாம் போகும்போது இறைவன் ஒன்று இருக்காராங்க, அவர்கிட்டயே போயிடலாம், அங்கேயாவது நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு அந்த எண்ணங்கள் அதிகப்பட நீ ஆத்மலோகத்துக்கு தெரியும். அங்கே தானே பரமாத்மா இருக்கு. பரமாத்மாவோட துளி தானே ஜீவாத்மா. கிருஷ்ண பரமாத்மா சொல்கிற மாதிரி எவன் ஒருவன் தன் ஜீவாத்மாவின் தரிசனத்தை காண்கிறானோ அவன் அதே கணப்பொழுதில் பரமாத்மாவின் தரிசனத்தையும் காண்கிறான். அந்த மாதிரி அந்த இடத்துக்கு இறைவனை தேடி போனாலும் ஜீவாத்மா கிட்ட தான் நீ நெருங்க, உனக்கே தெரியாமல் நெருங்கும்பொழுது அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொல்லலாம், எந்தெந்த இடங்களுக்கு எந்தெந்த மனிதர்கிட்ட போனால் எந்த மாதிரி எண்ணங்கள் வருமோ, மனசுக்கிட்ட இருக்கும்போது ஆசைகள், கோபங்கள் என்னென்ன அதுக்கிட்ட இருக்கோ அந்த தேவையில்லாத எண்ணங்கள்லாம், ஹிருதயத்துக்கிட்ட போகும்போது கருணை, இன்னொருத்தர் மன்னிச்சிடுறது, இந்த தன்மை எல்லாம் வந்துடுது. ஆத்மலோகம் கிட்ட போகும்போது இறைவன் அடையிற எண்ணங்களும் இறைவன் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் எல்லா சகல அறிவும் சகலகலா விஷயங்களும் அது இங்கே இருக்குல்ல. இப்போ ஆன்மீகத்தோட எண்ணங்கள் ஆன்மா கிட்ட நெருங்கும் போது தான் ஏற்படும்.